பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், இனி இந்த காரியத்திற்கு வழியே இல்லை என்று சொல்லி தோல்வி மனப்பான்மையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தோல்வி எண்ணங்களை விட்டு ஆசீர்வாதங்களுக்கு நேராக நீங்கள் நடக்க முடியும். ஆபிரகாம் ஒரு நாள் சோர்ந்து போயிருக்கிற பொழுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினார். ஆபிரகாமை திடப்படுத்தினார். அந்த ஆபிரகாமின் தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே, திடன் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எது முடியாது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ அதை தேவனாகி கர்த்தர் முடித்து தருவார். தாவீது இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கிற காரியங்களை நிறைவேற்றி தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அநேகருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பிரேதுத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டான். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதை, தேவனுடைய வார்த்தை தன் வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதை அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான், நம்பினான். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை போகும் பொழுது, அந்த மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை முடித்திருக்கிறது. சோர்வுகளை அகற்றியிருக்கிறது, வியாதிகளை குணமாக்கி இருக்கிறது, பலவீனத்திலிருந்து பலன் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அவைகளை நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருந்தது என்று கூறுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அவர் எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி அவர் கூறுகிறார். இந்த 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தை என் வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கும் என்று நம்பினான். அவனுடைய நம்பிக்கையின்படியே தேவன் அவனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தார். உன் வேலைக்காரன் சுஸ்தமாகி விட்டான் என்று கூறினார். அவன் போய் பார்த்தான், சுகமாகி விட்டான். தேவனுடைய வார்த்தை முடியாததை முடிய பண்ணுகிறது. நல்லவைகளை கொடுத்து
நன்மையானவைகளை கொடுத்து ஒரு மனிதனை அது பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களில் தேவனுடைய நன்மை வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சோர்ந்து போகிற மனுஷனை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. சோர்ந்து போகிற மனிதனுக்கு தேவன் பலனை உண்டாக்கி தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பிசாசனிடத்தில் கூறினார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு பிழைப்பை உண்டாக்கி தருகிறது. அவன் பிழைக்கும்படிக்கு, அவன் எல்லா தீங்கிலிருந்து காப்பாற்றப்படும்படிக்கு, அவன் எல்லாவித நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எப்படி எடுத்து விசுவாசிக்கிறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையும் எதையோ சார்ந்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இந்த காரியத்திற்காக யாரையோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பிந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவைக்காக ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் இருந்திருக்கலாம். சிலர் இந்த உலகத்தில் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடைகிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் மனுஷனுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து தோல்வி அடைகிறதை பார்க்க முடிகிறது. சில மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதனால், மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புவதனால் பிரச்சனைகள் உருவாகிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மனுஷனுடைய வார்த்தை அது ஒரு மனிதனுக்கு நிரந்தரத்தை கொடுப்பது இல்லை, ஒரு நிம்மதியை கொடுப்பது இல்லை. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பேசுகிறதையும் ஒருவருக்கு ஒருவருமாய் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகளையும் பார்க்கிற போது வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் புண்படுத்தி கொள்ளுகிறார்கள். வார்த்தைகளாலே ஒருவரை காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். வார்த்தையினாலே ஒருவரை குற்றப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எந்த மனுஷனையும் பாகுபாடு பார்க்காமல் எப்படிப்பட்ட மனுஷனையும் குணமாக்குற ஒரு வார்த்தை இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் குணமடைய முடியும். இந்த வார்த்தை ஒரு மனிதனை குற்றப்படுத்துவது இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை தூரமாக்கி விடுவது இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கிற பொழுது அநேக மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வேதம் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தபடியே, தேவனுடைய வார்த்தையை நம்பினபடியே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கை கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தபடியே தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரன் சுகமானான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை அது எல்லா மனுஷனையும் குணமாக்கக்கூடியதாக, எல்லா மனிதனுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தை தோல்வியான எண்ணங்களை மாற்றுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை காண்பிக்க வண்ணமாக பேதுருனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, அவன் ஒரு இரவெல்லாம் வலையை வீசி ஒரு மீனையும் பிடிக்காமல் சோர்ந்து போய் தன்னுடைய படகை கரையிலே கொண்டு வந்து அலசி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு சென்றார். அவனுடைய படகுகளை போய் அமர்ந்து போதகம் பண்ணும்படி விரும்பினார். கொஞ்சம் படகு ஆழத்தில் தள்ளி போடும்படி கேட்டுக்கொண்டார். பேதுரு சொன்னார், நானே சோர்ந்து போயிருக்கிறேன்,
இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், சீமோன் பேதுருவே, நீ கொஞ்சம் உன் படகு ஆழத்தில் கொண்டு போய் போடு என்று சொன்னார். அவருடைய வார்த்தை அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் மீன் பிடிப்பதிலே அவன் தேறின ஒரு மனிதன். கடலில் எந்த இடத்தில் மீன் இருக்கும் என்பதை அவன் அறிந்தவன் தான். அவனுக்கு சில ஞானம் உண்டு. மீன் பிடிப்பதிலே ஒரு தந்திரமான மனிதன்தான். மீன் பிடிப்பதிலே திறமசாலி தான். எல்லா கலைகளும் கற்றவன் தான். படகை பற்றியும் வலையை பற்றியும் மீனை பற்றியும் கடலை பற்றியும் அறிந்தவன் தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இரவு தோல்வி அவன் சந்தித்தான். உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளோதான் ஞானமுடையவர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் பணமுடையவர்களாக இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு மிகப்பெரிய கல்விகள் இருந்தாலும், உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருந்தாலும், சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் போது துவண்டு போகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. மறுக்கவே முடியாது. இதை இல்லை நான் எல்லா விதத்திலையும் தோல்வியடைய மாட்டேன், எனக்கு அந்த தோல்வி மனப்பான்மையே வராது, எனக்கு கவலையே வராது, எனக்கு துன்பமே வராது, எனக்கு வியாதியே வராது என்று சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் உபத்திரவம் உண்டு என்று இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் கூறியிருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி. பேதுருடைய வாழ்க்கையில் அவன் ஒரு இரவு தோல்வியை சந்திக்க ஆரம்பித்தான். பல இரவுகள் மீன் பிடித்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு இரவு அவன் வாழ்க்கையில் தோல்வி வந்தது. நீங்கள் எவ்வளோதான் ஆசீர்வாதமான வழியில் நடந்து கொண்டிருந்தாலும், எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தே தீரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த இரவு அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து, நீ ஆழத்திலே கொண்டு போய் இல்லையா வலையை போடு, மீன் பிடிக்கும்படி ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு என்றார். பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். தோல்வி எண்ணத்தோடு இருந்தவன், தோல்வி மனப்பணியோடு இருந்தவன், வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையில் இருந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தோல்வியான எண்ணத்தில் இருக்கும் பொழுது, சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது அதை தட்டி விடாமல், அதை மறுத்து விடாமல், அந்த வார்த்தையை அற்பமாக எண்ணி விடாமல், சந்தேகப்படாமல் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு முற்றிலும் பேதுரு தன்னை அர்ப்பணித்து கொண்டான் என்பதை பார்க்க முடிகிறது. முற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு அவன் வந்துவிட்டான். அவன் மனதில், அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பார்கள், பேதுரு, ராத்திரியெல்லாம் நம்ம வலையை போட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, நீ தேவையில்லாமல் எதுக்கு படகு ஆழத்தில் கொண்டு போகிறேன்னு சொல்லி அநேகர் அவனுடைய விசுவாச அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணங்களை மாற்றும்படியாக சிலர் அவனிடத்தில் கூறியிருக்க முடியும். ஏனென்றால் அவனை சுற்றிலும் நிறைய பேர் கூட இருக்கிறார்கள், வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு திருக்கும் படகை கடலில் தள்ளுகிறாய், ஏன் மீண்டும் படகை கடலில் தள்ளி கொண்டு போகிறாய், இரவெல்லாம் பிரயாசப்பட்டுமே ஒன்றுமே கிடைக்கலன்னு கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி கூட இருக்கிற மனிதர்கள் உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை உண்டாக்குவார்கள் என்பதை நீங்கள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்த்தாள் மரியாள் உடன் பிறந்த சகோதரன் லாசரு மரித்து போனான். நல்ல கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவர் அன்பாய் நேசித்த ஒரு குடும்பம். அவன் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்புவதற்காக அவர் வருகிறார். அவன் கல்லறை அண்டை போய் அவன் இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தா சொல்லுகிறது, 4 நாள் ஆயிற்று நாருமை என்று சொல்லி.
அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, கல்லை எடுத்து போடக்கூடிய ஆட்கள் பிரயாசப்பட்டாலும் கூட, ஆனால் அதற்கான ஒரு தடை சொல்லுகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சில மனிதர்கள் உங்களை தடுப்பார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் நன்மைகளை பெறுவது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, பிசாசு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து பேசக்கூடிய ஆட்களை தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி உங்களோட கூட வைத்திருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷரில் காட்டி கொடுக்க போகிற யூதாசும் ஒருவன் இருந்தான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவனாக, தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடாதபடிக்கு அவன் எதிரே நின்று செயல்படக்கூடியவனாக இருந்தான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, மாத்தா சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். பிறகு அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்த பிறகு தான் அந்த இடத்துல லாசரு உயிரோடு கூட தேவனால் எழுப்ப முடிந்தது. லாசரு உயிர்த்தெழுந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய வல்லமையை பெற்று முடியாததை முடிய பண்ணக்கூடிய, நடக்காதென்று நினைத்த எண்ணங்களை மாற்றி நடக்கும் என்ற விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதாக இருக்கிறது. கூடாததெல்லாம் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது எவைகளோ அவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் கூறுகிறது. பாருங்க பிரியமானவங்களே, இப்போ நம்ம பேதுருனுடைய அந்த இடத்துக்கு வருவோம். பேதுரு வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடும்போது அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ஸோ பிடித்தமான ஒரு வார்த்தை அவன் பேசுகிறான். ஆகிலும் நான் சூழ்நிலையை ஏமாந்தவனாகத்தான் இருந்தேன். ஸோ நான் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாதவனாக தான் இருந்தேன். என்னுடைய உழைப்பை வீணாக்கினவனாக தான் நான் இருந்தேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரையும் எத்தனையோ பிரயாசங்களை நீங்கள் வீணாக்கி இருக்கலாம், எத்தனையோ இரவுகள் நீங்கள் வீணாக்கி இருக்கலாம். ஒருவேளை நீங்களுடைய உழைப்பு வீணாய் போயிருந்திருக்கலாம். ஒரு பலனும் இல்லை, உழைத்து விட்டேன், ஐயோ கையில் வந்தவுடனே அந்த காசு மொத்தம் எங்கே போச்சுன்னே தெரியல, நான் உழைத்த சம்பளம் கிடைக்கல, நான் உழைத்த உழைப்புக்கு எனக்கு போதிய வருமானம் இல்லை, நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி நீங்கள் பேதுருவை போல சோர்ந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பேதுரு வாழ்க்கையில் இருந்த எல்லா தோல்விகளை மாற பண்ணின ஒரே ஒரு செயல் எது தெரியுமா? அவன் முற்றிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனா மட்டும் இல்லாமல் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான் என்பதை பார்க்கும்போது, கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயம் சூழ்நிலை மாறுகிறது. முடியாததை முடிய பண்ணுகிறார். நடந்தது என்ன? உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் போட்டான். பாருங்க, வலை கிழியத்தக்க மீனை பிடித்தான். தேவனுடைய வார்த்தையிலே இவ்வளவு பெரிய நன்மை அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு தவறி விடுகிறார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் புரிந்து கொள்வதற்கு தவறி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தை வெறுமையானது அல்ல. வேத புத்தகத்தில் உள்ள எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள், வார்த்தைகள், தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் ஒரு பிரயோஜனம் இல்லாதது அல்ல. ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. அது சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசின வார்த்தைகள். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இல்லாதவைகளை உருவாக்குற வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில் எது இல்லை என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டானோ, அவன் பிரயாசத்தில் எது தோல்வியாய் கண்டானோ, அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் வெற்றியை கண்டான். அவனுக்கு போதுமான அளவுக்கு மீனை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவன் மகிழ்ச்சி அடைந்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு தோல்வியை கண்டானோ, எவ்வளவுக்கு எவ்வளோ மன வருத்தத்துக்குள்ளாக இருந்தானோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் மைண்டில் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருந்தானோ, ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனையும் மாற்றிவிட்டது. இன்றைக்கு அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு நன்மை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், நிச்சயமாக அவருடைய வார்த்தை உங்களுக்கு முடியாததை முடிய பண்ணும். முடியாததை முடிய பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தை நான் காத்து கொண்டேன், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆகாரம் என்று தாவீது கூறுகிறார். தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தான். படிப்படியாய் கீழ்ப்படிந்த ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கிற போது தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வாழ்வை கொடுக்கிறது என்பதை வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை ஏன் நம்ம விசுவாசிக்க கூடாது? இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஏன் நடக்கும் என்பதை நான் நம்பக்கூடாது? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவது எவ்வளவு முக்கியமோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சுகமாவான். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கூறும் பொழுது ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார். மத்திய 8:10. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளவும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். உம்முடைய வார்த்தை எனக்கு போதும் என்று ஒரு மனிதன் சொல்லுவதை கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் பார்த்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற பிரச்சனை இப்பொழுது மாறி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தருகிறது. தேவனுடைய வார்த்தை முடியாததை முடிய பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னபோது அது அப்படியே கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு அடங்குகிறது. இதை கண்ட சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள். இவர்கள் உண்மையானவே தேவனுடைய குமாரன், இவர் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கணும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை எனக்காக நீங்கள் பேசுங்கப்பா. நான் மனுஷனுடைய வார்த்தையில் நம்பி ஏமாந்து போய்விட்டேன். எத்தனையோ சூழ்நிலைகள் மனுஷனுடைய வார்த்தை என்னை ஏமாற்றி விட்டது. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற காரியங்கள் மாறும். காரியம் மாறுதலாய் முடியும். தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். ஒருவேளை நீங்கள் வியாதியாக இருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்து நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எனக்குள்ள வரட்டும், உம்முடைய வார்த்தை என்னை குணமாக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்க, கேட்டு பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை குணமாக்கும், வல்லமுள்ளதாக இருக்கும். உங்களுக்காக தேவன் எந்த மனுஷனிடத்தில் பேச வேண்டுமோ அந்த மனுஷனிடத்தில் பேசுவான். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஒருவேளை வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் தவிப்போடு கூட இருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வீட்டுக்கு அனுப்புங்க, என் இருதயத்துக்கு வரட்டும், என் உள்ளத்துக்கு வரட்டும். முதலாவது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் மன வேதனையோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு
கண்ணீரோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது, அற்புதங்களை செய்யக்கூடாது, அதிசயங்களை செய்யக்கூடியது. அந்த வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, அவர் வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா, அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்பாருங்கள். சீக்கிரமாய் கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆமென். வாய்க்க செய்வார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடிகிறது. 40வது வசனம், 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுறீங்க, என் வார்த்தையின்படி செய்யாமல் போறீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்தான் பேதுரு. வலை கிழியத்தக்க மீன் பிடித்தான். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தோல்வியான எண்ணங்கள் வெளியே போய் ஆசீர்வாதங்களை கண்டான். அவன் ஆசீர்வாதங்களை கண்டவன் மாத்திரமல்ல, அதன்படி செய்ததினால் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் கண்டான். தேவன் உண்மையான தேவன் யார் என்பதையும் அவன் கண்டான். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டோம், என் வார்த்தையின்படி செய்யாமல் போகிறது என்ன? ஸோ பேதுரு அவர் வார்த்தையின்படி செஞ்சா பாருங்க. ஆகிலும் நடந்த சூழ்நிலையெல்லாம் சொல்கிறான். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டம்பா, ஒரு மீன் கூட அகப்படலை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். போட்டான். வலை கிழித்தக்க மீன் பிடித்தான். அவன் தோல்விக்கு ஒரு முடிவை ஆண்டவர் காண்பித்தார். அவன் தேவைக்கு ஆண்டவர் அவனுக்கு பூர்த்தியாய் கொடுத்தார். நிறைவான ஒரு மனதோடு அவன் வீடு சென்றான். அதே நேரத்தில் இந்த நிறைவை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு வலையும் படகும் விட்டுட்டு அவர் பின்னாடியே வந்துட்டான். அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை அறியக்கூடிய ஒரு பாக்கியமும் அவருடைய வார்த்தையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெருக்க முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையின்படி செய்யணும் அப்படின்றாரு. என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும். அதன்படி செய்யாமல் போயிட்டா, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டினவனுக்கா புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்றார். அஸ்திபாரம் போடாமையே ஒரு வீடு கட்டுறான் பாருங்க, அந்த வீடு எப்படி இருக்கும்? அது சீக்கிரம் விழுந்துடும். அது மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள் ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு வேணும். ஒரு விசுவாசம் என்கிற அந்த அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கிடணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உம்மை விடமாட்டேன். யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். அவன் போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அவன் காண்பிக்கிறான், சொல்கிறான். அதற்கு முக்கியமாக நான் போராட காரணம் என்ன தெரியுங்களா அப்படின்ற வார்த்தையை அவன் உச்சரிக்கிறான். என்னன்னா, நீ திரும்பவும் உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னீரே, நன்மை செய்வேன் சொன்னீரே, நீ சொன்ன வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்யுங்க. அங்கே ஏசாய் என் சகோதரன் அவன் 400 பேரோடு நிற்கிறான் என்னை கொலை செய்யும்படி. எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் வழியை நான் போக மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். இதாங்க சொன்னீரே. கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபை பிடித்து இரவெல்லாம் ஜெபித்தான். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் குறையாது. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாமா?
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா. பேதுருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத திருப்பத்தை உம்முடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததனால் அவன் இருதயம் பூரிப்படையும்படியான காரியங்களை பெற்றுக்கொண்டான். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்ன பொழுது வீட்டில் உள்ள வேலைக்காரன் சுகமாயிட்டான். உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். என் தேவன் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய வார்த்தையில் இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.